ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா. ரீசெண்டா எங்க பார்த்தாலும் இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச சொல்றாங்க. பட் இதை நம்ம அவ்வளவு ஓப்பனாலாம் பேசிட முடியாதுங்க. பட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. கர்நாடகால இருக்க ஒரு இடம் தான் இந்த தர்மஸ்தலா. இந்த இடம் ஒரு புனித தலமா இருந்துட்டு வருது. அங்க நிறைய கோவில்கள் இருக்கு. மக்கள் அங்க போயிட்டு சடங்குகள் செஞ்சுட்டு வருவாங்க. குறிப்பா அங்க நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. அதுவும் பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்துட்டு போவாங்களாம். இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல ஒர்க் பண்ண ஒரு தூய்மை பணியாளர் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது 2014க்கு முன்னாடி நான் பல வருடங்களா இங்க வேலை செஞ்சுட்டு வரேன். அப்போ நூற்றுக்கணக்கான பிணங்களை நான் புதைக்கிறதும் சில பேரோட உடல்களை எரிச்சிட்டும் வருவேனும். அங்க வர்ற பிணங்கள் எல்லாமே முக்கியமா பெண்களோடதாவும், அதுவும் ஸ்கூல் படிக்கிற சின்ன சின்ன குழந்தைகளோட உடல்களும் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உடல்கள் எல்லாமே தர்மஸ்தலா ஒட்டி இருக்கிற நேத்ராவதி அப்படிங்கிற ஒரு 6 ஓரத்துல தான் புதைக்கப்படுறதாவும், அந்த உடல்கள்ல பல இடங்கள்ல கீறல்கள்னு நம்மளால ஓப்பனா சொல்ல முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க அந்த தர்மஸ்தலால இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க தான் காரணம் அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிட்டு சொல்றாரு. அண்ட் இவரையுமே மிரட்டி தான் இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சிருக்காங்களாம். இவர் சொல்ற அதே டைம்ல, அதாவது 1998ல இருந்து 2014 வரைக்கும் நூற்றுக்கணக்கான பெண்கள் அங்க காணாம போயிருக்காங்கன்னு, அவங்க எல்லாருமே லாஸ்டா தர்மஸ்தலாவுக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2003ல அனன்யா அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டும் இந்த இடத்துக்கு டூர் போறாங்க. அவங்களும் காணாம போறாங்க. அண்ட் இதே மாதிரி 2013ல ஒரு பொண்ணு காணாம போறாங்க. அவங்க தான் இந்த 17 வயதான சௌஜன்யா. அப்புறம் சில நாள் கழிச்சு கைகள் கட்டப்பட்ட நிலையில மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க இந்த சௌஜன்யா. இவங்களும் அந்த தர்மஸ்தலால தான் காணாம போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இத்தனை வருடங்களா இந்த தர்மஸ்தலாவுக்கு எகென்ஸ்டா யாரு பேசினாலும் அவங்களை மிரட்டி அந்த விஷயம் மூடி மறைக்கப்படுது. இல்ல இவங்களுக்கு எகென்ஸ்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நியூஸுமே நம்மளால கேட்க முடியுது.